ஹாய், அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. ரொம்ப ரொம்ப நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயந்தான் சொல்லுவேன் நான் உமன்ஸ் டேவை பொறுத்தவரையிலும். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு துறையில் எப்படியாவது ஒன்று சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து இப்போல்லாம் சின்ன சின்னதாக பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க லேடிஸ். அதுவே பெரிய சொல்லிக்கலாம். பட் நானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நடுப்புற இல்லை, திருப்பி நான் யூடியூப்புக்குள்ளே வந்திருக்கேன். பட் யூடியூப்பில் நான் இப்போ வரை சம்பாதிக்கலன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். பட் மானிட்டேஷன் ஆயிடுச்சு இல்லை, அதனால் எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி உமன்ஸ் டே ஸ்பெஷலாக என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா தான். நான் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல, பண்ணணும். பட் ஆக்சுவலாக நம்மளை விட நான் சொல்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, வில்லேஜில் இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் நான் சொல்கிற உமன்ஸ் யார் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறேன்னா, இந்த ட்ரிங்க் பண்ணிவிட்டு வில்லேஜ்லலாம் குழந்தைங்கள கூட பார்த்துக்காம ரொம்ப கஷ்டப்படுற பெண்களை பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து அவங்க வேலைக்கு போய் அந்த குழந்தைங்களையும் காப்பாற்றிட்டு அவங்கக்கிட்ட அவ்வளோ சஸ்டெயின் பண்ணிவிட்டு வாழற பெண்கள் தான் உண்மையிலேயே பயங்கர சேலஞ்சிங் சேலஞ்சிங் உமன்ஸாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே சென்னையில் கூட எவ்வளோ பெண்கள் வீட்டு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சரியில்லாமல். அவங்களெல்லாம் பார்க்க சொல்ல உண்மையிலேயே ரொம்ப சேலஞ்சிங் தான். ஏன் சொல்லணும், எங்கள் அக்காவே அப்படி தாங்க, ஹஸ்பண்ட் சரியில்லாமல் அவங்களே ரொம்ப சேலஞ்சிங்காக வாழ்ந்து 2 குழந்தைங்கள காப்பாற்றிருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே வந்து நல்ல வாழ்க்கை அமைஞ்சிறது இல்லை. அமையிற வாழ்க்கை பெண்கள் வந்து அமையலைனாலும் தோற்று போகாமல் அதுலேருந்து ஜெயிச்சு வரணுன்றது தான் என்னோடய உமன்ஸ் டே வாழ்த்துக்களாக நான் சொல்கிறேன். உமன்ஸ் டே உமன்ஸ் டே அன்றைக்கி நான் சொல்கிற கருத்தாக நினச்சிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே நல்லா அமையறதில்லை. அமையலைனாலும் நம்ம அதை சஸ்டெயின் பண்ணி வாழ கற்றுக்கணும். எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதை கற்றுக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நானே ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாருக்கும். ரொம்ப ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.